Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த அக்டோபர் மாத வாக்குத்தத்தமாக கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம் என்னவென்றால், ஏசாயா 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். வாசிக்க கேட்போம். அந்நாளில் உன் தோளி நின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம் எப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் பாருங்கள். பிரியமானவர்களே, நுகம் முறிக்கப்படும் என்று தேவன் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உன் மேல் இருக்கும் சுமையை என் ஆண்டவர் விலக்குவேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, உன்மேல் காணப்படக்கூடிய நுகம், இந்த நுகத்தை என் ஆண்டவர் உடைப்பேன் என்று சொல்லுகிறார். நுகம் என்றால் என்ன? நுகம் என்றால் அதாவது 2 மாடுகளை, ஏர் மாடுகளை பூட்டி அது அங்கும் இங்கும் அசைய விடாதபடி அதன் மேல் ஒரு மரப்பலகை, மரக்கட்டையை வைத்திருப்பார்கள். மரத்தினால் செய்த அந்த பாரமான அந்த சுமையை அதன் மேல் வைத்து அதை லாக் பண்ணியிருப்பாங்க. எந்த மனுஷன் அந்த மாட்டை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறானோ, அதாவது தன்வசப்படுத்தி வைத்திருக்கிறானோ, அவன் சொல்லும் இடங்களுக்கெல்லாம் அது போக வேண்டும். அவன் சொல்லுகிற வேலைகளை எல்லாம் அது செய்தாக வேண்டும். பிரியமானவர்களே, நுகம் என்றால் உங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிற அந்த பாரங்கள், அந்த சுமைகள். இதைத்தான் இந்த மாதத்திலே தேவன் சொல்லுகிறார், அந்த சுமையை உன்னை விட்டு நான் நீக்குவேன், அந்த நுகத்தடியை நான் முறிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுவார். எத்தனை பேர் இதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள்? பிரியமானவர்களே, இந்த மாதம் உங்கள் நுகங்கள் முறிக்கப்படும் மாதம். இந்த மாதம் உங்கள் கட்டுகள் அறுபடும் மாதம். இந்த மாதம் பிசாசின் பிடியிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்படக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதம் நீங்கள் சாபத்திலிருந்து விடுதலையாகக்கூடிய ஒரு மாதம். பிரியமானவர்கள், எப்படிப்பட்ட நுகங்களும் உங்களை விட்டு விலகும், எப்படிப்பட்ட சுமை பாரங்களும் உங்களை விட்டு விலகும். இதுவரை உங்களை அடிமைப்படுத்தி வந்த அத்தனை சுமைகளும் இந்த மாதத்திலே ஆண்டவர் சொல்லுவேன், நான் அவைகளை நீக்குவேன். உன் தோளில் இருக்கிற சுமையை நான் நீக்குவேன். இன்னைக்கு அநேக குடும்பங்களில பாருங்க, வேலை என்கிற சுமை இருக்கும். ஐயோ, என் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், பிள்ளைகளுக்கு இது தேவை இருக்கிற, குடும்பத்திற்கு இவ்வளவு தேவைகள் இருக்கு, ஒரு சுமை, ஒரு பாரம், என்னால் இது முடியுமா முடியாது என்கிற எண்ணத்தோடு கூட மன குழப்பத்திலும் சஞ்சலத்தில் நீங்கள் இருந்து ஒரு சுமையை சுமந்தது போல நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். இந்த மாதத்திலே என் ஆண்டவர் அதை லகுவாக மாற்றுகிறார். உங்கள் சுமைகளை என் ஆண்டவர் நீக்குகிறார். பிரியமானவர்களை, உங்கள் வாழ்க்கையிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவையும் என் ஆண்டவர் கொண்டு வருவார். பிரியமானவர்களே, இந்த நுகத்தை என் ஆண்டவர் உடைப்பார். இந்த மாதம் உங்கள் கட்டுகளை அறுக்கும் மாதம், நுகங்களை முறிக்கிற மாதமாக இருக்கிறது. இதே வசனத்தை எரேமியா 30:8 நாம் வாசிக்கிற பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, என் தேவன் உன் மேல் இருக்கிற நுகத்தை அவர் உடைப்பாராம், உன் கட்டுகளை அவர் அறுப்பார். நிச்சயமாகவே இந்த மாதத்தில் நீங்கள் விடுதலையாவீர்கள். இந்த மாதம் நீங்கள் விடுதலையாகும் மாதம். பிரியமாக இந்த அக்டோபர் மாதத்துல நீங்கள் ஒரு காரியத்தை இருதயத்தில் ஆழமாக நீங்கள் விசுவாசியுங்கள், நம்புங்கள். இந்த அக்டோபர் மாத 1ஆம் தேதி இந்த நாளிலே உங்கள் இருதயத்தில் ஆழமாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், விசுவாசியுங்கள், இந்த வாக்குத்தத்தத்தை தியானியுங்கள். உங்கள் மேல் காணக்கூடிய நுகங்கள் முறிக்கப்பட்டு போகும். பிரியமானவர்களே, உங்களை அழுத்துகிற சுமைகளை ஆண்டவர் நீக்கி தருவாராம். இந்த நுகம் என்பதும் சுமை என்பதும் எதை சுட்டி காண்பிக்கிறது என்று சொன்னால், அடிமைத்தனத்தை சுட்டி காண்பிக்கிறது. உங்கள் வாழ்க்கையில காணக்கூடிய அடிமைத்தனங்கள். பிரியமானவர்களே, நீங்கள் எதிலெல்லாம் அடிமையாய் இருக்கிறீர்களோ, எதிலெல்லாம் சிக்குண்டு அதிலிருந்து விடுதலையாக முடியாதபடிக்கு நீங்கள் எதிலெல்லாம் தவித்துக் கொண்டு இருக்கிறீர்களோ, என் ஆண்டவராகிய இயேசு இந்த மாதத்திலே உங்களை அதிலிருந்து விடுதலையாக்குவாராம். பிரியமானவர்களே, நிச்சயமாகவே விடுதலை உண்டு என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அவர்கள் அடிமையாய் இருந்தார்கள். பாருங்க, அவர்கள் அடிமைகள் ஆக்கப்பட்டார்கள். அவர்கள் 400 வருஷம் அவர்கள் அடிமையாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 400 வருஷமாக அவர்கள் அடிமைத்தனத்திற்குள் இருந்தார்கள். யோசித்து பாருங்க, 4 தலைமுறைகள் அவர்கள் அடிமையாக இருந்தார்களாம். அவர்கள் மேல பாரமான சுமைகளை அவர்கள் கொடுத்தார்கள். அவர்கள் செங்கல் அறுக்க வேண்டும்,
அது மாத்திரமல்ல, அவர்கள் காட்டுக்குள்ள போய் அந்த மண், அதுக்கேற்ற மணலை அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் தேடி எடுக்க வேண்டும். அதை அந்த மணலினாலே அவர்கள் செங்கலை செய்ய வேண்டும். பல கட்டடங்களை இவர்கள் மூலமாக அவர்கள் செய்வித்தார்கள். பாருங்க, ஒரு யானை செய்யக்கூடிய ஒரு வேலையை, அதாவது மிருகத்தோடு கூட, யானையோடு கூட சேர்த்து இவர்களையும் என்ன செய்வாங்களாம்? வேலை செய்ய வைப்பார்களாம். எகிப்தின் அடிமைத்தனத்தை நீங்கள் கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அது மிக கொடுமையாக இருக்கும். இந்த அடிமைத்தனத்தை என் தேவனுடைய கண்கள் கண்டது பிரியமானவர்களே. அந்த நாட்களிலே அங்க இருந்த, அதாவது பெண்களானாலும் சரி, இஸ்ரவேலின் பெண்களானாலும் சரி, ஆண்களானாலும் சரி, அவர்கள் அந்த அடிமைத்தனத்திற்குள்ளே இருந்தார்கள். அவர்களை அடிமைகளைப் போல் அவர்கள் வேலை செய்ய வைத்தார்களாம். கழுத்திலே அந்த நுகத்தை போட்டு வைத்திருப்பார்களாம். அவர்கள் எங்கும் தப்பித்து ஓடிவிடக் கூடாது என்பதற்காக அந்த நுகங்கள் அவர்களை அழுத்தும். கைகளிலும் கால்களிலும் சங்கிலிகளால் அவர்கள் கட்டப்பட்டவர்களாக இருப்பார்கள். ஒரு மிருகத்தை போல் அவர்கள் நடத்தப்பட்டார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திற்குள்ளாக அவர்கள் சிக்குண்டிருந்த பொழுதுதான் என் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் இறங்கினது. கிருபை வெளிப்பட்டது பிரியமானவர்களே. அதுபோல இந்த நாளிலும் நான் சொல்லுகிறேன், நீங்கள் எதிலெல்லாம் இப்பொழுது அடிமையா இருக்கிறீர்களோ, அதாவது நீங்கள் எதிலெல்லாம் அடிமையாக்கப்பட்டு இருக்கிறீர்களோ, பிசாசானவன் உங்களை எதிலெல்லாம் அவன் அடிமையாக்கி வைத்திருக்கிறானோ அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் விடுதலையாவீர்கள். உங்கள் மேல் இருக்கிற அந்த சுமையை, அந்த நுகத்தை என் ஆண்டவர் உங்களை விட்டு விலக்குவார் பிரியமானவர்களே. ஒருவேளை உங்க வாழ்க்கையில் அது வியாதி என்கிற சுமையாக இருக்கலாம், அதாவது தீராத வியாதியாக அது நுகத்தை போல உங்களை அழித்து கொண்டு இருக்கலாம். இன்னும் அது மாத்திரமல்ல, தரித்திரத்துல நீங்கள் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில எதுவுமே சக்சஸ் ஆகாதபடி, அதாவது நீங்கள் சுதந்திரமா எதுவுமே செய்ய முடியாதபடிக்கு, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியாதபடிக்கு, ஐஸ்வர்யத்துல நீங்கள் நிற்க முடியாத தரித்திர வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னாலும் என் தேவன் இந்த மாதத்திலே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து என் ஆண்டவர் உங்களை விடுதலையாக்குகிறார். உங்கள் மேல் காணக்கூடிய அந்த நுகத்தை என் கிறிஸ்து இயேசு முறித்து போடுகிறார் பிரியமானவர்களே. ஆக உங்கள் மேல் காணக்கூடிய சுமைகளை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் லகுவாக மாற்றுவாராம். ஆகவேதான் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28 30 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சுமை சுமர்ந்து சோர்ந்து இருப்பவர்களை நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் சொல்றார் பாருங்க, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாகவும் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசு சொல்லுகிறார், நீங்கள் அதாவது உலக பிரகாரமான இந்த பாவங்கள், சாபத்துல நீங்கள் வியாதியிலும் பலவீனத்திலும் தரித்திரம் என்கிற சுமைக்குள்ளாக, இப்படிப்பட்ட நுகத்துக்குள்ளாக நீங்கள் கட்டப்பட்டிருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னிடத்தில் வாருங்கள், என்னுடைய நுகம், கிறிஸ்து இயேசுவின் நுகம் எது தெரியுமா? கிறிஸ்து இயேசு கொடுக்கிற நுகம் என்பது அது அன்பு, அது சந்தோஷம், அது சமாதானம், அது கிருபை. பிரியமானவர்களே, இதுதான் கிறிஸ்து இயேசு தன்னுடைய பிள்ளைகளுக்கு தரக்கூடிய நுகமாக இருக்கிறது. அவருடைய அன்பிலே, அவர் நமக்கு காட்டும் அன்பிலே, அவர் நமக்கு காட்டும் தயவுல, அவர் நமக்கு காட்டும் கிருபைக்குள்ளாக நாம் வாழ்கிற பொழுது, அதாவது அவர் தரக்கூடிய இந்த அன்பு, சந்தோஷம், சமாதானம், அவருடைய கிருபை, அவருடைய தயவு என்கிற நுகத்தை நாம் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கை மிக அருமையாக இருக்கும் பிரியமானவர்களே. இதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னிடத்தில் வாருங்கள், என்னுடைய சுமை, அதாவது என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். கிறிஸ்து அவர் நமக்கு கற்றுத் தருகிறாராம், நுகங்களை முறிக்க அவர் கற்றுத் தருகிறார். பிரியமானவர்களே, நான் விசுவாசிக்கிறேன் இந்த மாதம் உங்களுக்கு விடுதலை நிச்சயம் என்பதை நான் விசுவாசித்து பேசுகிறேன். பிரியமானவர்களே, அதாவது பழைய ஏற்பாட்டு யூதர்கள் என்ன செய்தார்களா, கற்பனைகளாலும் கட்டளைகளாலும் மனுஷர்கள் மேல இதை செய்யாதே, இதை தொடாதே, இதை சீண்டாதே என்று சொல்லி பல சுமைகளை அவர்கள் மேல் அவர்கள் வைத்திருந்தார்கள். நீங்கள் இதை செய்ய வேண்டும், இந்த பிரமாணத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும், இந்த கட்டளையின்படி நீங்கள் நடக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் நீங்கள் மரித்து போவீர்கள், சாபம் உங்க மேல வரும் என்று சொல்லி பயமுறுத்தி, அதாவது மக்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்குள் வைத்திருந்தார்களாம். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்க வரக்கூடிய அந்த கட்டளைகளை, இன்னும் அதாவது மனுஷர்களால் ஏற்படுத்தப்பட்ட கட்டளைகளும் அங்கே அநேகமாக இருந்தது, கற்பனைகள் அநேகமாக அங்கு எழுதப்பட்டிருந்தது. அத்தனை மக்கள் மேல் அவர்கள் சுமத்தினார்கள். பிரியமானவர்களே,
அவர்களால் முடியல பாருங்க. அவர்கள் மேல் காணக்கூடிய இந்த பாரமான கட்டளைகளையும் கற்பனைகளையும் என் ஆண்டவர் லகுவாய் அதை மாற்றி கொடுத்தார். ஆகவேதான் கிறிஸ்து இயேசு சொன்னார், என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள் என்று அவர் அழைப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, கிறிஸ்து இயேசுவின் இந்த அழைப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டு, நான் இவரிடத்தில் வருவேன், இவரை நான் ஏற்றுக்கொள்ளுவேன், இவரை நான் பின்பற்றுவேன், இவருடைய கற்பனைகளை நான் கை கொள்ளுவேன், இந்த இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்பதை நீங்கள் ஆழமாக நீங்கள் அதை உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டவர்களாய், அவரை விசுவாசிக்கிறவர்களாய், இந்த கிறிஸ்து இயேசுவை நீங்கள் நம்பி வருகிற பொழுது, விசுவாசிக்கிற பொழுது நிச்சயமாகவே நீங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்ப்பீர்கள். உங்கள் மேல் காணக்கூடிய நுகங்கள் முறிக்கப்படும். நிச்சயமாக பிரியமானவர்களே, உங்கள் தரித்திரங்கள் மாறும், உங்கள் சாபங்கள் உங்களை விட்டு விலகும். ஹல்லேலூயா. குடும்பத்தை நடத்த முடியாதபடி தடுமாறுகிற உங்க குடும்பத்துல செழிப்பும் உயர்வும் சமாதானம் உண்டாகும். பிரியமானவர்களை, உங்கள் மேல் எப்படிப்பட்ட சுமைகள் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பாரமான சுமைகளை, ஒருவேளை நீங்க கம்பெனியில வேலை பார்த்து கொண்டிருக்கலாம், உங்க மேல அதிக சுமைகளை கொடுத்து இருக்கலாம். நீங்கள் இதை செய்தே ஆக வேண்டும், இந்த ப்ராஜெக்டை முடிக்கணும், இதை நீங்க நடத்தி ஆகணும், இந்த விஷயத்தை நீங்க செஞ்சு முடிக்கணும் என்று சொல்லியிருக்கலாம். நீங்கள் வேலை பார்க்கிற இடத்துல, போகிற இடங்கள்ல பிரியமானவர்களை, அந்த பாரமான சுமைகள் உங்களை விட்டு விலகும். நிச்சயமாகவே என் தேவன் அற்புதத்தின் தேவனாக இருக்கிறார். உங்கள் சுமைகளை நீக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் சுமைகளையும் உங்கள் நுகத்தடியும் அவர் முறிப்பார். பிரியமானவர்களே, அது எப்படிப்பட்ட நுகமாக இருந்தாலும் சரி, இந்த மாதத்துல, இந்த 1ஆம் தேதியில இதை பார்த்து கொண்டிருக்கிற பொழுது, இந்த வார்த்தையை கேட்கிற பொழுதே உங்கள் நுகம் முறிக்கப்பட்டு போகும். இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, இந்த ஏசாயா 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில அந்த கடைசி வரியை நீங்கள் படித்து பார்க்கிற பொழுது, அங்க எழுதப்பட்டிருக்கிற பொழுது, அதாவது அபிஷேகத்தினாலே நுகம் முறிக்கப்படும். பிரியமானவர்களே, அபிஷேகத்தினாலதான் இந்த நுகம் முறிக்கப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அபிஷேகம் என்றால் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. இந்த நாளிலே தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். எதற்காக? நம்முடைய சுமைகளை நீக்கும்படிக்கு. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானுடைய வேலை என்ன? வேதம் சொல்லுகிறது, அவர் பெயர் தேற்றரவாளர். பிரியமானவர்களே, அவர் நம்மை தேற்றுகிறவர், சரியான பாதையிலே நம்மளை வழி நடத்துகிறவர், அவர் நமக்கு சகலவற்றையும் கற்றுத்தருகிறவரா. பிரியமானவர்களே, நாம் எப்படி செயல்பட வேண்டும், எந்த இடத்துல எப்படி இருக்க வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நம்முடைய சூழ்நிலைகளை நமக்கு கற்றுத்தருகிறவர். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ உங்களோடு கூட இருந்து நல்ல ஆலோசனை கொடுக்கிறவராகவும் அவர் இருக்கிறாராம். வெள்ளம் போல சத்துருக்கள் வந்தாலும் கூட அவர் உங்களுக்காக ஜெயக்கொடியேற்றும்படி அவர் உங்க கூட இருப்பாராம். பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் உங்கள் மேல் வருகிற பொழுது பிரியமானவர்களே, நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள். இந்த அபிஷேகமானது உங்கள் நுகத்தை முறிக்கும் என்றுதான் இந்த வேத வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஏசாயா 10:27 நீங்கள் வாசிக்கிற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அபிஷேகமானது. பிரியமானவர்களே, மீண்டும் சொல்லுகிறேன், அபிஷேகமானது உங்கள் நுகத்தை முறிக்கும். ஆக இந்த மாதத்தில் அதிகமாக நீங்கள் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த 1ஆம் தேதியிலிருந்து ஒரு முடிவெடுங்க. நான் தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்பேன், பரிசுத்த ஆவியோட அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ளுவேன், அவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு நான் விடுதலையாவேன். அவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்வார், என்னை தேற்றுவார், பலப்படுத்துவார், என் நுகங்களை அவர் முறிப்பார், என் கட்டுகளை அறுப்பார், எனக்கு சமாதானத்தை கொடுப்பார், என் சுமைகளை எல்லாம் அவர் இறக்கி வைப்பார் என்கிற ஒரு விசுவாசம் உங்களுக்குள் உண்டாகட்டும், அந்த ஒரு தாகம் உண்டாகட்டும். பிரியமானவர்களே, தேவ சமூகத்துல அமர்ந்திருங்கள். இந்த மாத முடிவில் நீங்கள் மிகப்பெரிய அற்புதங்களை காண்பீர்கள். பிரியமானவர்களே, the yoke shall be destroyed because of the anointing. இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகமானதுதான் உங்கள் நுகங்களை அது முறிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த அபிஷேகம் உங்களுக்கு தேவை இந்த மாதத்துல. ஆக தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். தேவையானது ஒன்றே என்று சொல்லி அன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னாரு பாருங்க, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாளாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நல்ல பங்கு பரிசுத்த ஆவியானவரே. பிரியமானவர்களே, நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கு அது. பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆக இந்த மாதத்தின் வாக்கு தத்துவத்துல இதை நீங்கள் ஆழமாக தியானியுங்கள், அற்புதங்களை பார்ப்பீர்கள். பிரியமானவர்களே,
பிரியமலை கலாத்தியர் 5:1 சொல்லுகிறது, ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலேயே நீங்கள் நிலை கொண்டிருங்கள். பிரியமலை, இந்த வார்த்தையை கேட்ட நீங்கள் இனி என்ன செய்யக்கூடாது? அடிமைத்தனத்திற்குள் போகக்கூடாது. ரோமர் 8:15 சொல்லுகிறது, அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, யோசித்து பாருங்க. அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவீகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் அடிமைப்பட இனி அடிமைத்தனத்தின் ஆவி நமக்கு கொடுக்கப்படவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக இரத்தம் சிந்தி மரித்ததற்கு காரணம் என்ன? அவர் நம்மை மீட்கும்படி, நம்முடைய அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கும்படிக்கு பிரியமாக அவர் அடிமையின் கோலம் எடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானோட அபிஷேகம் உங்கள் மேல் வரும் என்று சொன்னால் நீங்கள் அடிமைத்தனத்தில் இருக்க மாட்டீங்க. அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய அந்த புத்திர சுவீகாரத்தை நீங்கள் பெற்றவர்களாய் தைரியமாக நீங்கள் கிருபாசன தண்டையில் என்று நீங்கள் கூப்பிடுவீர்கள். நீங்கள் தைரியமாக பேசுவீர்கள். பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறுரூபம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த மாதத்திலிருந்து ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஒன்றை நீங்கள் ஆழமாக அறிக்கையிட வேண்டும். அவைகள் என்னவென்று சொன்னால், நான் அடிமை அல்ல. மறுபடியும் நீங்கள் எந்த பாவத்திலிருந்து, எந்த சாபத்திலிருந்து பிரியமானவர்களே உங்களை தேவன் விடுதலையாக்கினாரோ அங்கே நீங்கள் மறுபடியும் போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இடத்திற்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. பிரியமானவர்களே, நிச்சயமாகவே இந்த கிறிஸ்து இயேசுவை விசுவாசியுங்கள். அவர் உங்களுக்கு புத்திர சுவீகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறாராம். கலாத்தியர் 4:7 சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய் என்று வேதவசனம் அங்க மிக தெளிவாய் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் புத்திரராய் இருக்கிறீர்கள். உங்கள் மேல் காணக்கூடிய நுகங்கள் இயேசுவின் நாமத்துல இந்த மாதத்துல முறிக்கப்பட்டு போகும். உங்களை இதுவரைக்கும் உங்களை அழித்து வந்த உங்கள் மேல் இருந்த சுமைகள் இயேசுவின் நாமத்துல இப்பொழுது விலகி போக கடவுள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, விடுதலையை இந்த நிமிஷமே பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த செய்தியை கேட்கிற பொழுதே, இந்த மாதத்தில் இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கிற பொழுதே உங்கள் வாழ்க்கையில காணக்கூடிய அத்தனை நுகங்களும் இயேசுவின் நாமத்துல முறிக்கப்பட்டு போகட்டும். உங்களை பின்தொடர்ந்து வரக்கூடிய எந்த சாபங்களும் விலகி போகட்டும். எப்படிப்பட்ட அடிமைத்தனத்தின் ஆவிகள் உங்களை விட்டு விலகி போகட்டும். ஒருவேளை நீங்கள் மதுபானத்துக்கு அடிமையா இருக்கலாம், விபச்சாரத்துக்கு அடிமையா இருக்கலாம், வேசித்தனத்துக்கு அடிமையா இருக்கலாம், பிரியமானவர்களே மொபைலுக்கு அடிமையா இருக்கலாம், டிவி சீரியலுக்கு அடிமையா இருக்கலாம். நிச்சயமாகவே என் கிறிஸ்து இயேசு சொல்லுகிறார், நீங்கள் எதற்கு அடிமையாக இருந்தாலும் சரி, இந்த மாதம் உங்களை விடுதலையாக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. தேவ சமூகத்தில் நீங்கள் அமர்ந்து தேவ ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, தேவ அபிஷேகமானது உங்களை விடுதலையாக்குமா. இந்த வசனத்தை நீங்கள் தியானியுங்கள், தினமும் தியானியுங்கள். தேவ ஆவிக்காக வாஞ்சையாக இருங்கள். பிரியமானவர்களே, இந்த அபிஷேகமானது நிச்சயமாகவே உங்களை விடுதலையாக்கும். இந்த தேவனுடைய அபிஷேகமானது, தேவனுடைய ஆவியானது உங்கள் நுகத்தை முறிக்கும், நிச்சயமாகவே உங்களை விடுதலையாக்கும். கிறிஸ்து இயேசு சிலுவையில் சிந்தின ரத்தம் அது வீணாய் போகாது. உங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம் அது உங்களுக்கு விடுதலையை கொடுக்கும். உங்களை அடிமைத்தனத்திலிருந்து புத்திரராய் இருக்கிறீர்கள் என்கிற புத்திர சுவீகாரத்தின் இடத்திற்கு உங்களை என் தேவன் கொண்டு வந்து நிறுத்துவாராக. நிச்சயமாகவே இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை கேட்ட உங்க வாழ்க்கையில என் தேவன் பலத்த காரியங்களை அவர் செய்வார். நிச்சயமாகவே நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிசாசின் கட்டுகள் இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். இப்பொழுது உங்கள் கட்டுகள் அறுபட்டு போகட்டும். இந்த செய்தியை கேட்கிற வேளையில உங்கள் நுகங்கள் முறிக்கப்பட்டு போகட்டும். எப்படிப்பட்ட சங்கிலிகளும் இயேசுவின் நாமத்தில் அறுபட்டு போகட்டும். பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை இப்பொழுது உண்டாகட்டும். தரித்திரத்தின் ஆவிகள் உங்களை விட்டு விலகுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்வோனின் ஆவிகள் உங்களை விட்டு விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால. எசபேலின் ஆவிகள் உங்களை விட்டு விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால. நீங்கள் எதற்கெல்லாம் அடிமையா இருக்கிறீர்களோ அதிலிருந்து என் தேவன் உங்களை விடுதலையாக்குவாராக. இந்த நேரத்துல கூட என்னோடு கூட இப்பொழுது நான் ஜெபிக்கிற வார்த்தையை பேசுகிற அந்த நேரத்துல நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவரே, இனி நான் அடிமைத்தனத்திற்குள் நான் போக மாட்டேன். சொல்லுங்க, பாவத்தை அறிக்கையிடுங்க. சூழ்நிலைகள் மாறும். பிரியமானவர்களே, சொல்லுங்க, ஆண்டவரே, என் பாவங்களை அக்கிரமங்களை மீறுதல் நீர் மன்னியும், உங்க ஆவியை என் மேல ஊற்றும் என்று சொல்லுங்க. என்னை அடிமைத்தனத்திலிருந்து என்னை மீட்டெடுங்கள். நான் தைரியமாக இப்பொழுது நான் அப்பா பிதாவை என்று கூப்பிடட்டும். என் சூழ்நிலைகள் எல்லாம் மாற கடவுது ஆண்டவர் என்று சொல்லி பாருங்க. என் தேவ ஆவியானவர் உங்கள் சூழ்நிலைகளை அவர் மாற்ற இந்த மாதத்துல, இந்த 1ஆம் தேதியில என் தேவ ஆவியானவர் உங்கள் மேல் அவர் இறங்குகிறார். பிரியமானவர்களே, அவருடைய அபிஷேகம் உங்கள் மேல் இறங்குகிறது. இந்த அபிஷேகம் உங்கள் நுகத்தை முறிக்கிறது.
உங்கள் கழுத்தில் இருக்கிற நுகத்தை தேவாவியானவர் முறிக்கிறார் இயேசுவின் நாமத்தில். அது எப்படிப்பட்ட நுகங்களாக இருந்தாலும் சரி, இந்த நிமிஷமே அந்த நுகங்கள் முறிக்கப்பட்டு போகணும். எத்தனை வருடங்கள் நீங்கள் அதில் அடிமைப்பட்டு இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பாவத்தில் அடிமையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சாபத்தில் அடிமையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட தரித்திரத்துக்குள்ள நீங்கள் அடிமையா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வியாதிக்குள்ள நீங்கள் அடிமையா இருந்தாலும் சரி, உங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிற இப்படிப்பட்டதான நுகங்களை என் தேவ ஆவியானவர் இந்த நிமிஷமே அவர் முறித்து போடுவாராக, முறித்து போடுவாராக. இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். இந்த மாதத்துல என் தேவன் உங்களை சாட்சியா எழுப்புவாராக. இந்த முதல் நாள் காலையில நீங்க சொல்லி பாருங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு பாருங்க. ஆண்டவரே, நீர் என்னை விடுதலையாக்குவீர், என் நுகத்தை நீர் முறித்து போடுவீர். இந்த மாத கடைசிக்குள்ளாக நான் சாட்சி சொல்லணும். உங்க நாமத்தை நான் பிரஸ்தாபப்படுத்தணும், உங்க நாமத்தை நான் மகிமைப்படுத்தும். என்னை சாட்சியாய் நிறுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுங்கள். பிரியமானவர்களே, நிச்சயமாகவே என் தேவன் உங்கள் நுகங்களை முறிக்கிறார், உங்கள் கட்டுகளை அவர் அறுக்கிறார், உங்களை விடுதலையாக்குகிறார். மறந்து போகாமல் தேவ சமூகத்தில் அமர்ந்திருங்கள். தேவையானது ஒன்றே, பரிசுத்த ஆவியான அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். ஆக இந்த பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சையாய் தாகத்தோடு கேளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய பலத்தினாலே நீங்கள் முன்னேறி செல்லுங்கள். உங்கள் வழிகள் திறக்கும், உங்கள் காரியங்கள் வாய்க்கும், நீங்கள் போகும் இடமெல்லாம் ஜெயம் உண்டாகும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் அறிவிக்கிறேன். கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துதாமே நம்முடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் உங்களை சூழ்ந்து கொள்ளுவாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை எல்லா கட்டுகளிலும் இருந்து, எல்லா நுகத்தடியிலிருந்து என் ஆண்டவர் உங்களை விடுதலையாக்கி உங்கள் பாரங்களை லகுவாக மாற்றுவாராக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.